ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். எப்படி 500-1000 ரூபாய் நோட்டுகளை தடை செய்யறதுனால இந்திய அரசாங்கத்தினால பிளாக் மணியை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறேன். இது ஏன் நான் இன்னைக்கு செய்யறேன்னா, இன்னைக்கு நான் பார்த்த எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் தப்பான இன்ஃபர்மேஷனே கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. எதுலயுமே கிளியர் கட்டா மக்களுக்கு எதுன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. சோ இந்த இன்ஃபர்மேஷன் மக்களை போய் சென்றடைஞ்சா மக்களுக்கு இந்த பீதி குறையும், இந்த பயம் குறையும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க பணம் உங்ககிட்டயே தான் இருக்கும். நீங்க உண்மையான நேர்மையான முறையில சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய பணத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. இது ரொம்ப நல்ல திட்டம் அப்படின்றத மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். முதல்ல நீங்க ஏன் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்கான சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். நம்பர் 1, நீங்க டெபாசிட் பண்ற பணத்துக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. நீங்க எவ்வளவு பணம் வேணா டெபாசிட் பண்ணலாம். உங்க கையில எவ்வளவு கேஷா இருக்கோ, எத்தனை 1000-500 ரூபாய் நோட்டுகள் இருக்கோ அவ்வளவு பணத்தையும் நீங்க பேங்க்ல போடலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது உங்களுடைய பணமாக மட்டும்தான் இருக்கும். இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ரெண்டாவது பாயிண்ட், கேஷ் ஏன் இப்போ லிமிட் பண்ணிருக்காங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு இப்ப புதுசா நோட் அடிக்கணும் இல்லீங்களா, 500 ரூபாய் 2000 ரூபாய் நோட்டுகள் புதுசா வரப்போகுது இல்லீங்களா, அந்த நோட்டுகள் போதுமான அளவுக்கு அடிக்கிறதுக்கு டைம் தேவைப்படும். கொஞ்ச நாளைக்கு, அதாவது இன்னும் ஒரு 30-40 நாளைக்கு இல்ல மேக்சிமம் ஒரு 3 மாசத்துக்கு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு கரன்சியோட வேல்யூல இருக்கும். அதாவது பணம் கையில கிடைக்காதே தவிர ஆனா பணம் இருக்கு. புரியுதுங்களா? மூணாவது பாயிண்ட், பணம் கையில இல்ல அப்படின்றது மட்டும்தான் உண்மையை தவிர பணம் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு எந்த பயமும் இருக்க தேவையில்லை. ஏன்னா அந்த பணம் பேங்க்ல சேஃபா இருக்கு. நீங்க எந்த விஷயத்த வாங்கலாம், எந்த விஷயத்த விற்கலான்றதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஏசி வாங்குறோம், இதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப சிம்பிளா செக் கொடுக்கலாம். செக் அக்செப்ட் பண்ணலையா, டெபிட் கார்டுல நீங்க ஸ்வைப் பண்ணலாம். இல்ல கிரெடிட் கார்டு இருக்கா, கிரெடிட் கார்டுல ஸ்வைப் பண்ணலாம். சோ உங்களுக்கு அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லாட்டா ஆன்லைன்ல டிரான்சாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரியலையா, ஓரளவுக்கு படிச்சிருந்த 10th படிச்சிருந்த பசங்களுக்கு கூட இன்டர்நெட் பேங்கிங் தெரியும். இந்த 30-40 நாளைக்கு உங்களுக்கு காப்பாத்துவாங்க. ஒரு நல்ல விஷயத்த செய்யும் போது சில இடங்கள்ல பாதிப்பு ஏற்படுறது சகஜம். சோ இதை நம்ம பொறுத்துக்கிட்டாதான் இந்தியா வல்லரசாக முடியும். அதற்கான ஒரு வழிதான் இது. இந்த கொஞ்ச நாள் தான் நீங்க கஷ்டப்பட போறீங்களே தவிர உங்க மணி உங்ககிட்ட தான் இருக்கு. சோ 4வது பாயிண்ட் அதுதான். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க பணம் உங்ககிட்ட தான் இருக்கும். அது நீங்க நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சிருந்த பணம் அப்படின்னா உங்க பணம் உங்க கையிலேயே தான் இருக்கு. அது உங்களை விட்டு போகல. அதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை. இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த 500-1000 ரூபாய் நோட்டை ஒழிக்கிறதுனால எப்படி லஞ்சமும் இந்த பிளாக் மணியும் இந்தியாவை விட்டு வெளில போகுது அப்படின்றத பத்தி பார்ப்போம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 500-1000 ரூபாய் நோட்டு இதுக்கப்புறமா வேலிட் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய நோட்டுகள் எல்லாமே பேங்க்ல மட்டும் தான் உங்களால மாத்த முடியும். பேங்க்ல மாத்தும் போது ஹவாலால வந்திருந்தா என்ன, எதுல வந்திருந்தா என்ன, உங்களுக்கு பணத்தை மாத்தி பேங்க்ல வச்சுப்பாங்க. உங்க கையில கேஷா கொடுக்க போறது இல்ல. ஆனா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க இந்த பணத்தை எதன் மூலியமா சம்பாதிச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சீங்களா, பொருளை வித்து சம்பாதிச்சீங்களா, எப்படி சம்பாதிச்சீங்கன்னு கேட்பாங்க. நீங்க நேர்மையா சம்பாதிச்சிருந்தீங்கன்னா உங்களால சொல்லிட முடிய போகுது. சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்ல முடியலன்னா நீங்க எவ்வளவு பணத்தை பேங்க்ல போட்டாலும் அது கருப்பு பணமா இருந்தா நீங்க மாட்டிப்பீங்க. அதுதான் செக் நம்பர் 1. சோ பாயிண்ட் நம்பர் 2, எந்த பணத்தை வேணா பேங்க்குள்ள போடலாம் அப்படின்றது உண்மையா இருந்தாலும், பேங்க்ல அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தாலும் நீங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கலன்னா அது இல்லீகல் மணி ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு சம்பளம் 30,000 ரூபாய், ஒரு வருஷத்தோட சம்பளம் எவ்வளவு, 3,60,000 ரூபாய். சோ உங்ககிட்ட திடீர்னு உங்க அக்கௌண்ட்ல 75 லட்சம் ரூபாய் டிரான்சாக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். லோன் வாங்கினீங்களா? இல்ல. அப்பாவோட சொத்து வந்ததா? இல்ல. வேற எது மூலியமா உங்களுக்கு இந்த காசு வந்தது? லஞ்சம் வாங்கியிருந்தீங்கன்னா லஞ்சம் மூலமா வந்ததுன்னு சொல்ல முடியாது. சோ சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கலன்னா டாக்ஸ்ல பிரச்சனை வரும். செக் நம்பர் 2. 3வது பாயிண்ட்டும் 2வது பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் தான். இந்த ஹவாலா எல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஹவாலா மோசடி, ஆஃப் ஷோர் டிரான்சாக்சன்ஸ், இந்த மாதிரியான எந்த டிரான்சாக்சன்ஸையும் உங்களால செய்ய முடியாது. ஏன்னா இருக்கிற 500-1000 ரூபாய் நோட்டுகளை தடை செஞ்சதுனால புது 500-1000 ரூபாய் நோட்டுகள் நீங்க மாத்தினா மட்டும்தான் நீங்க எந்த ஹவாலாவையோ கேரி அவுட் பண்ண முடியும். ஆனா புது 500-1000 ரூபாய் நோட்டு தான் உங்க கையில இல்லையா, அதை கையில போய் எடுத்துட்டு போய் மாத்தினீங்கன்னா மாட்டிப்பீங்க இல்லையா. அதனால இந்த ஹவாலா மோசடி மாதிரியான மேட்டர்கள் தடுக்கப்படும். பாயிண்ட் நம்பர் 4, இந்த மோடி அரசாங்கம் ஸ்விஸ் பேங்க் டெபாசிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுச்சு, திரும்ப எடுத்துட்டு வர முடியல, அதுல ஃபெயில் ஆயிட்டாங்களே, அது என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க. ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் இருந்தா என்ன, இல்லாட்டி என்னங்க? ஏன்னா அந்த 500-1000 ரூபாய் நோட்டுக்கு அங்க மாட்டிக்கிச்சு இல்லையா, அந்த 500-1000 ரூபாய் நோட்டுக்கு நீங்க 6 மாசம் கழிச்சு எடுத்துன்னு வந்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ கிடையாது. அது வெறும் பேப்பர். இப்ப அந்த ஸ்விஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள இருக்க அமௌண்ட் இருக்கு இல்லீங்களா, அது பணம் கிடையாது, பேப்பர். சோ அதுக்கு வேல்யூ கிடையாது. ரைட்? சோ அதை உங்களால இப்ப டிரான்சாக்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியாது. சோ இந்த மாதிரியான பதுக்கி வைக்கப்பட்ட பணம் இருக்கு இல்லீங்களா, அது இன்வேலிட் ஆக போகுது. உங்களால சோர்ஸ் ஆஃப் இன்கம், நான் முதல்ல சொல்ல இருந்தீங்களா, இது எந்த மூலமா உங்களுக்கு வந்த பணம், லஞ்சம் மூலமா வந்ததா, தீவிரவாதி கொடுத்தாங்களா, யாரு கொடுத்தாங்கன்னு கேட்பாங்க இல்லீங்களா,
அப்போ உங்களால யார் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியலன்னா அது எந்த பேங்க், சுவிஸ் பேங்கா இருக்கட்டும், எந்த ஒரு பேங்கா வேணா இருக்கட்டும், ஏன் 500 1000 ரூபாய் நோட்டு மட்டும் பிளாக் பண்ணணும், மத்த நோட்டுல ஏன் பிளாக் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இப்ப சுவிட்சர்லாண்டுக்கு இந்த பணத்தை எடுத்துட்டு போனோம்னா வெயிட் ஆகும் இல்லீங்களா? 5 நோட்டுக்கு பதிலா ஒரு நோட் எடுத்துட்டு போறது ஈஸி இல்லீங்களா? 10 நோட்டுக்கு பதிலா ஒரு நோட் எடுத்துட்டு போறது ஈஸி இல்லீங்களா? சோ அந்த மணி அவங்களுக்கு அங்க தடப்பட்டதுனால 150ல அவங்க லஞ்ச பணத்தையோ இல்ல கருப்பு பணத்தையோ வச்சிருக்க மாட்டாங்க. சோ இதன் மூலமா தான் அந்த கருப்பு பணமும் தடை செய்யப்படுது. சோ கடைசி 5வது பாயிண்ட், இது முன்னாடியே செஞ்சிருக்க முடியாதா, இது ஏன் இப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இப்பதான் செய்ய முடியும். ஏன்னா டெக்னாலஜினாலதான் இது சாத்தியம். இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி மூலமா தான் இது சாத்தியம். இன்னைக்கு யாரு எவ்வளவு பணத்தை யாருக்கு டிரான்ஸ்பர் பண்றாங்க, எந்த மூலியமா டிரான்ஸ்பர் பண்றாங்க, எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் போகுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இன்டர்நெட் மூலமா, இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா இன்னைக்கு ட்ராக் பண்ண முடியும், கண்காணிக்க முடியும். அதனாலதான் இது இப்போ சாத்தியம். சோ இது உங்களுக்கு புரியற மாதிரி இருக்கு, ஆனா கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்குன்னா இந்த வீடியோவை தயவு செஞ்சு திருப்பி பாருங்க. நான் சொல்றதே தவறா இருந்தாலும் இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு பெட்டரான பதில்கள் கிடைக்கும். ரைட்? சோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இது நிறைய பேருக்கு போய் சேரட்டும், இந்த குழப்பங்கள் தீரட்டும். நன்றி, வணக்கம்.